அனைவருக்கும் வணக்கம். கோமாளி கோமாளி சீமான் ஒரு கோமாளி, ஏமாளி ஏமாளி சீமானை சுத்தி நிற்கும் கூட்டம் எல்லாம் ஏமாளி. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு சீமான் மீது. அதாவது பாலியல் வழக்கு. மக்களுக்காக போராடின வழக்கு அப்படிலாம் கிடையாது, பாலியல் வழக்கு. இந்த பாலியல் வழக்கை நியாயப்படுத்துவதற்கு பொண்டாட்டிலிருந்து தொண்டர்களிலிருந்து அவங்க மகளிர் அணியிலிருந்து எல்லாருமே இவன் தான் பண்ணான்ட்டு அவனே ஒத்துக்கிறான். ஆனா அது பெருமைக்குரிய ஒரு விஷயமா ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்குன்னா எப்படியாப்பட்ட ஒரு கட்சின்னு பாத்துங்க. அரசியல் கட்சி தலைவர்கள், அதாவது வரலாற்றிலே இது மாதிரி கிடையாது. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க கட்சி, அதாவது அரசியல் விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படும். ஆனா சீமான் அப்படி கிடையாது. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே வழக்குகள் சந்திப்பாங்க, சிறை சென்றிருக்கிறாரு. எல்லாமே நடந்திருக்கு. எதுக்காக சிறை சென்றிருக்காங்க, எதுக்காக வழக்கு வாங்கியிருக்காங்கன்னா மக்கள் போராட்டத்துக்காக வழக்கு வாங்கியிருக்காங்க. அதே போல மாணவர்கள் பிரச்சனைக்காக வழக்கு வாங்கியிருப்பாங்க. அதே போல அரசு ஊழியர்களுக்காக களத்துல நின்று போராடி வழக்கு வாங்கியிருப்பாங்க. ஆனா சீமான் எதற்காக வழக்கு வாங்கியிருக்காரு? பாலியல் தொடர்பான ஒரு வழக்கு அவர் மேல பதியப்பட்டிருக்கு. ஒரு திரைப்பட நடிகை இவன் திரைப்பட இயக்குனர் தானே இருந்தாரு. அப்ப இருக்கும்போது அந்த நடிகையோட தொடர்பு ஏற்பட்டு அந்த நடிகையை தான் திருமணம் செஞ்சுக்க போறோம், கணவன் மனைவியை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்ட்டு அந்த அந்த நடிகை முழு ஆதாரத்தையும் போலீஸ் ஒப்படைச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நீதிபதியை தனிப்பட்ட முறையில அவங்க இந்த விசாரணை எடுக்கணும்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஆனா சீமான் எவ்வளோ பெரிய ஒரு சிரிப்பு, அது பெண்களை எவ்வளோ கொச்சையா, அது இது பேட்டி கொடுக்கும்போது பார்த்துருப்பீங்க. சோளக்காட்டு கொள்ளையில போயிட்டு கற்பழிச்சிட்டோமா, ரேப் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான வார்த்தையில அது அந்த பெண்களை வச்சுக்கிட்டு. ஆனா அந்த பெண்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? ஒரு உதாரணத்துக்காக ஒரே சொல்றான். ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பா குடிச்சிட்டு வந்தாருன்னா அங்க இருக்க குழந்தைங்க அதாவது சின்ன குழந்தைங்க ஒரு பெண் குழந்தையா இருக்கட்டும், ஆண் குழந்தை யாராவது ஒரு இருக்கட்டும், அப்பா குடிக்காதப்பா, நீ குடிச்சா உன்ட்ட நான் பேச மாட்டேன்ப்பா, நீ அம்மா அடிக்காதப்பா, நீ இனிமேல் குடிச்சுனா உன்ட்ட நான் பேசவே மாட்டேன், நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட இந்த 30-40 வயசான முண்டங்களுக்கு சுத்தமா கிடையாது போல இருக்கு. ஒரு 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 நீ ஏத்துக்க, அதாவது அந்த கூட்டம், அந்த நாம் தமிழர் கட்சி அந்த கூட்டம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த கூட்டம் ஒரு ஆளை கட்சி தலைவராகவும் ஒரு தலைவனாகவும் ஏத்துட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சி தலைவன் மீது ஒரு பாலியல் வழக்கு இருக்கு. அது ஒரு நடிகை சொல்றாங்க, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிகிறாரு சீமான். அவரை பெரிய தலைவரா தூக்கி கொண்டாடிட்டு இருக்க தெரியுமா அந்த கூட்டம்? அந்த கூட்டத்துக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா அதை விடுங்க. ஆனா சீமானுக்கு கிடைத்த மனைவி மாதிரி வேற யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு மனைவி. இப்ப சாதாரண மக்களுக்கு எல்லாம் கணவன் மனைவி எல்லாம் ரோட்ல போயிட்டு இருக்காங்கன்னா மனைவிக்கு தெரியாம கணவன் ஒரு ரோட்ல போற பொண்ணை பார்த்தாலே தன்னுடைய மனைவி தொடப்பம் விளக்குமாறு பிஞ்சிரும் அப்படின்ட்டு கணவனை மிரட்டுவாங்க. என்ன அந்த பொண்ணை பாக்குற அப்படின்ற மாதிரி ஒரு மனைவி ஒரு கணவனை அந்த இடத்துலயே கண்டிப்பாங்க. ஆனா சீமான் மனைவி அப்படி கிடையாது. போயும் உனக்கு இவ்வளவுதான் கிடைச்சாலா, வேற பொம்பளையே கிடைக்கலையா அப்படி என்று பிரஸ் மீட்லயே 2 பேர் பேசிக்கிட்ட இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்படியாப்பட்ட அற்புதமான மனைவிதான் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அதே போல அற்புதமான ஒரு கூட்டம் சீமானுக்கு அமைஞ்சிருக்கு. சீமானை பத்தி பேசக்கூடிய ஒரு விவாதமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா ஒரு 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 செடியை வைக்கிறோம்னா ஒரு செடி அழகா தளன்னு வளர ஆரம்பிக்கும், பல கிளைகள் வரும், அந்த கிளைகள்ல இருந்து பல கனிகள் வரும், கனிகள்ல இருந்து பல பழங்கள் வரும், காய்கள் எல்லாமே வரும். இது ஒரு முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு மரமாவே இல்லையே சீமான். அவரே சொன்னார் தெரியுமா, இது இலையுதிர் காலம். இலையெல்லாம் கொட்டி போச்சு, இனிமேல் எதுவுமே கிடையாது. 2026க்கு அப்புறம் சீமான் என்ற ஒரு கட்சி இருக்கு, சீமான் என்ற ஒரு நபரும் இருக்க மாட்டாரு, சீமான் என்ற ஒரு கட்சி இருக்காது. ஒருவேளை சீமான் பிஜேபி கூட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு காலம் முழுவதும் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த அனைத்து கட்சி கூட்டம் திமுக ஏற்பாடு செய்யுது. அதாவது இந்த மும்மொழி கொள்கை விவாதிக்கக்கூடிய ஒரு சூழல் அதாவது திணிக்கக்கூடிய சூழல் பிஜேபி
பயங்கரமா ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் வந்து ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க திமுக கட்சி. எல்லாமே வந்து கலந்து ஆலோசிச்சு நம்ம வந்து முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து மும்மொழி கொள்கை நம்ம ஏற்றுக்க கூடாது, 2 மொழி கொள்கை மட்டும் தான் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அதுக்காக தான் வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறாங்க. இதுல சீமான் வந்து ஏன் கலந்துக்கலன்னா, பிஜேபி கலந்துக்குது, பாமக கலந்துக்குது, எல்லா கட்சியும் கலந்துக்குது. ஆனா சீமான் கட்சி மட்டும் கலந்துக்கல. ஏன் கலந்துக்கலாம்? நாங்க வந்து 1939 காலகட்டத்திலிருந்து நாங்க வந்து போராடிட்டு இருக்கோம். எதுக்காக போராடி இருக்கோம்? அதுக்கு இதே அவர் வந்து அப்பல இருந்து அவருக்கு 2000 வயசு ஆகுது இல்ல, 2000 வயசு ஆகுது அவருக்கு. விவேக படத்தை சொல்லுவாரு, ஏ பையா எனக்கு 2000 வயசு. அதனால தான் வந்து சீமான் வந்து எல்லாத்தையும் தம்பி எல்லாம் தம்பி தான், அவருக்கு அண்ணன் யாருமே கிடையாது. அதே போல வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதனால வந்து நாங்க வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கலந்துக்க மாட்டோம். ஏன் கலந்துக்க மாட்டோம்னா, சீமானுடைய பிளான் என்னன்னா, நீ உள்ள போனா நீ இந்தி ஆதரிக்கிறியா இல்ல தமிழ் ஆதரிக்கிறியா, இந்த 2 தான். உனக்கு இந்தி மொழி வேணுமா வேணாமா? சீமான் வந்து இந்தி மொழி வேணாம்னு சொல்ல முடியுமா? தமிழ் மொழி வேணும்னு சொல்லிட்டுனா நம்ம திமுக பக்கம் போய் நிற்கக்கூடிய சூழல் வந்துருமே. இந்தி மொழி வேணும்னா நம்ம பிஜேபி அடையாளம் தெரிஞ்சிருமே. அப்படி என்பதற்காக அடையே மேலோட்டமா வந்து வந்து நாங்க வந்து கலந்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியலை வந்து பண்ணிட்டு அழகா வந்து நழுவிட்டாரு. இப்ப வந்து இந்த வழக்கு வந்து நடந்துட்டு இருக்கும்போது பெரிய ஒரு கூட்டம், அந்த கூட்டம் ஒண்ணும் கிடையாது. மாவட்டத்துக்கு 10 பேர், 30 மாவட்டத்துக்கு வந்து 300 பேர். அது வந்து அதான் நீங்க நல்லா நோட் பண்ணிருப்பீங்க. அந்த காவல்துறை அந்த நோட்டீஸ் வந்து எப்படின்னா, காலையில வந்து 11 மணிக்கு வந்து காவல் நிலையத்துல வந்து ஆஜராகணும் தான் அந்த நோட்டீஸோடைய இது. ஆனா சீமான் வந்து எப்ப ஆஜரானாரு? இரவு 7 மணிக்கு. அப்ப இந்த இவ்வளவு நேரம் எதுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா, மாவட்டத்துக்கு 10 கட்சியில இருக்கிறதே வந்து 10 பேர் தானே. ஒரு மாவட்டத்துக்கு 10 பேரு, 30 மாவட்டத்துக்கு 38 மாவட்டம் இருக்குல்ல, 38 மாவட்டத்துக்கு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 380 பேர். அந்த 380 பேருக்கு வந்து செய்தியை சொல்லி எல்லாத்தையும் வர வைக்கணும்ல, எல்லாருமே வர வைக்கணும். அது குறிப்பா வந்து பெண்களை வர வைக்கணும்ல. ஆனா ஒரு பாலியல் வழக்குக்கு வந்து யாரை வந்து கூட்டு வச்சு அந்த பிரஸ் மீட்டை சந்திச்சா நல்லா இருக்குன்னு மட்டும் சீமான் வந்து எவ்வளவு அழகா வந்து பிளான் பண்ணி மகளிரெல்லாம் வந்து ஒன்று திரட்டி, அதாவது அந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிற மகளிரை வந்து ஒன்று திரட்டி பேசிட்டு உட்காந்துருக்காரு. ஆனா சோளக்காட்டு பொம்மையிலையா வச்சு இது பண்ற மாதிரிலாம், ஐயோ எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு இந்த வார்த்தையெல்லாம் இது. அப்ப பெண்களை வந்து இவனுடைய மதிப்பு என்ன? அடே சீமான் வந்து இதுல வந்து என்னன்னா, அந்த நடிகைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தமிழக மக்கள் சரி ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து தன் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, இதை போல அயோக்கியர்கள் வந்து தலைவனா ஏத்துக்க கூடாது, நீங்க இவன் மிகப்பெரிய ஒரு அயோக்கியம் அப்படின்ட்டு அடையாளப்படுத்திருக்காங்கல்ல. அப்படி இந்த நடிகை வந்து சொல்லாம அவங்க வந்து விலைக்கு போயிருந்தாங்கன்னா, இவன் என்னை விட உத்தமன் நீங்க யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஒரு தன் மனைவியை தவிர வேற யாரையும் நான் ஈரெடுத்து பார்த்தது இல்ல அப்படின்லாம் வந்து கதை விட்டுருப்பான். அந்த கதையை நம்புறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல. நல்வாய்ப்பாக அந்த நடிகை அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தன் வாழ்க்கையே தன் வாழ்வே போனாலும் பரவாயில்ல, இவனை போன்ற அயோக்கியர்கள் வந்து விடக்கூடாது அப்படின்னு அந்த நடிகை வந்து சொல்லி களத்துல இறங்கி நீதிமன்றத்தை நாடி காவல் நிலையத்துல புகார் அளிச்சதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு செய்தியா தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு நல்லது செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா வந்து இப்படியாப்பட்ட அயோக்கியர்கள் வந்து காலம் வந்து நல்லவனா வந்து பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடுச்சுன்னா, இவனே சொல்லுவான்ல, நான் வந்து எந்த பெண்ணையும் ஏறெடுத்து நான் பார்த்தது கிடையாது, என் மனைவியை தவிர வேற எந்த பெண்ணையும் நான் வந்து தொடர்றது கிடையாது, நான் இயக்குனராக இருந்த காலத்தில் கூட எந்த நடிகையிடம் நான் அப்படி நடந்துட்டது கிடையாது அப்படிலாம் வந்து கதை விட்டுதானா அந்த கூட்டமும் நம்பி இருக்கும், நம்மளும் நம்பிக்கிட்டு ஆமா 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 இவர் வந்து ஒரு நல்ல உத்தமர் தான் அப்படின்ற நம்மளும் நினைச்சிருப்போம். அதனால வந்து இந்த நடிகைக்கு வந்து அவங்களுடைய துணிச்சலுக்கு ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கணும். அதே போல சீமான் வந்து அவருடைய அரசியல் வாழ்வே வந்து முடிய போற ஒரு கட்டம். அதுல வந்து திமுக தான். திமுகவுக்கு வந்து உன்னை அழிக்கத்தெல்லாம் ஒரு வேலை. திமுக நீலாம் ஒரு பெரிய ஒரு இதா திமுகவுக்கு உன்னால வந்து ஒரு கவுன்சிலர், ஒரு வார்டு மெம்பர் ஜெயிக்க முடியுமா? வார்டு மெம்பர், ஒரு வார்டு கிராமத்துல வந்து ஒரு வார்டு மெம்பருக்கு வந்து 200 ஓட்டு, 200 ஓட்டுல வந்து ஒரு 100 ஓட்டு வாங்க முடியுமா? 100 ஓட்டு வாங்கி உன்னால ஜெயிக்க முடியுமா? எதுக்குமே திறமை இல்லாத ஒரு ஆள் தான் வந்து சீமான். அதுக்கு ஒரு கூட்டம் வந்து தானும் வந்து வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு நாங்க யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேணும்ல. அதுக்காக வந்து ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு சீமான் பின்னால வந்து போயிட்டு இருக்காங்க. சீமானை பத்தி பேசக்கூடாது அப்படின்றது தான் வந்து நம்ம சேனலுடைய நோக்கமாவே இருந்தது. ஏன்னா வந்து ஒரு சில்லற பையனுடைய விஷயத்துல வந்து நம்ம பேசணும், நம்ம மக்கள் பிரச்சனை தான் பேசணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம்.
ஒரு கட்டத்துக்கு வந்து, ஏன்னா இது பெண்கள் வந்து இவ்வளோ இழிவா பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் போது இதை வந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஏன்னா வந்து இனிமேல் வந்து சீமானை பத்தி நம்ம போட வீடியோ வந்து அதிகமா வந்து பதிவு பண்ணக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய நோக்கம். ஏன்னா வந்து சில்லற பையனை பத்தி பேசி நம்மளுடைய நேரத்தை வந்து ஏன் வந்து வீணாக்கணும் அப்படின்றதுக்காக தான். இதை வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்தியதற்காகத்தான் வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணணும். அதே போல வந்து சீமான் யாரு, அவன் எப்படியாப்பட்ட அயோக்கியன் அப்படின்னு சொல்வதற்கு இது ஒரு வாய்ப்பாகவும் நம்ம வந்து கடைசி ஒரு பதிவாகவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு உங்க உறவினர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணணும். உங்கள் ஆதரவு நோக்கி என்றும் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.